ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி திங்கட்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி. 10 ரூபாய் கொடுத்தாவது இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறதால பணவரவு தாறுமாறாக ஏற்படும். லட்சக்கணக்கில் செல்வம் சேரும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்போ வாங்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன பொருட்களை எப்போ வாங்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி. வளபிரை சதுர்த்திக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காதவங்க கூட தேய்பிரை சதுர்த்தியில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது நம்முடைய சங்கடங்கள் கஷ்டங்கள்லாம் அடியோடு தீரும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கிட்டு எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் நிச்சயம் அதில் வெற்றி மட்டுமே கிடைக்கும். அப்படிப்பட்ட விநாயகருக்கு உகந்த நாட்கள் பல வந்தாலும் இந்த சங்கடகர சதுர்த்திக்குன்னு தனி சிறப்பு உண்டு. மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தியாக எடுத்துக்கிட்டாலும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளபிரை சதுர்த்தி இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் விநாயக சதுர்த்தி. அதாவது விநாயகப் பெருமான் அவதரிச்சது. அதே ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த தேய்பிரை சதுர்த்தி இருக்கு இல்லையா, சங்கடகர சதுர்த்தி. அப்படி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தான், அதுவும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி. ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய 12 தமிழ் மாதங்களில் ஒரு மாதத்துக்கு 2 சதுர்த்தின்னு சொல்லி 24 சதுர்த்தி விரதம் வரும். அதில் சங்கடகர சதுர்த்தி மட்டுமே 12 இருக்கு. இந்த 12 சங்கடகர சதுர்த்தியையும் ஒரு நபர் முழுமையாக விரதம் வந்து வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஃபாலோ பண்ணி முடிக்கிறவங்களும் இருக்காங்க. முடியாதவங்களுக்கும் ஒரு அற்புதமான வழி இருக்கு. அதுதான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு நாளில் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு விநாயகப் பெருமானுக்காக விரதம் இருந்து பூஜை பண்ணிங்கன்னா மற்ற மாதங்களில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முழுமையாக வழிபட்ட பலன் திருப்தி இந்த ஒரு நாளில் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த மகா சங்கடகர சதுர்த்திக்கான அந்த சதுர்த்தி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா, ஆகஸ்ட் 31ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 9:17 ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி திதி மறுநாள் செப்டம்பர் 1ஆம் தேதி காலையில் 7:56 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் திங்கட்கிழமை காலையில் 7:30-9 ராகு காலம் முடிஞ்சு 9:15 சதுர்த்தி பிறந்துடும். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே சதுர்த்தி வேலையில தான் விநாயகருக்கு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடக்கும். அதுலேயும் சதுர்த்தி வேலை மாலை 5 மணிலேருந்து 6:30. இந்த 1.5 மணி நேரம் தான் அற்புதமான பொன்னான நேரம். இந்த நேரத்தில் நம்ம வீடு பக்கத்தில் கூடிய விநாயகர் கோவிலில் இருக்கக்கூடிய அபிஷேகங்களுக்கும் பூஜைகளுக்கும் தேவையான பொருட்களை நம்ம கையால் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு போயிட்டு மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அந்த பூஜைகளை பார்த்து விநாயகப் பெருமானோட கோவிலை 3 முறை வலம் வந்து ஒரே ஒரு சிதறு தேங்காய் உடைக்கணும். அப்படி உடைச்சிட்டு நம்ம எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் நிச்சயம் அதில் வெற்றி மட்டுமே கிடைக்கும். இது மகா சங்கடகர சதுர்த்திக்கு மட்டும் கிடையாது, எல்லா சங்கடகர சதுர்த்திக்கும் பொருந்தும். மற்ற மாதங்களில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இது வரைக்கும் கடைபிடிச்சது கிடையாது, மாதம் மாதம் இந்த சதுர்த்தி விரதத்தை முழுமையாக கடைபிடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். 5லேருந்து 6:30 அந்த நேரத்தில் கோவிலில் வழிபாட்டை முடிச்சுட்டு மாலை 6:30 7 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்து தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பூஜை பண்ணுறதும் விசேஷம்தான். அதுலேயும் மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி வைக்கிறது கோடி புண்ணியம். அந்த ஒரு பொருட்கள் மூலியமாகவும் விநாயகர் கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், தெய்வீக கடாட்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே பெருகும். அதில் முதல் முக்கியமான பொருள் கெட்டி வெல்லம். விநாயகப் பெருமானுக்கு உகந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த கெட்டி வெல்லத்தை பயன்படுத்துவாங்க. இனிப்பு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது. கெட்டி வெல்லம் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்னு குறைஞ்சது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்க முடியுமோ அந்த கெட்டி வெல்லத்தை மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், விநாயகர் அப்படின்னு சொன்னாலே அவர் யானையோட அவதாரம். அன்றைய தினம் யானை சம்பந்தப்பட்ட பொம்மைகளையோ இல்லை யானை இருக்கிற மாதிரி ஃபோட்டோவையோ, முடிஞ்சா ஒரு யானை இருக்கிற மாதிரி ஃபோட்டோவையோ வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறது, உங்கள் வீட்டில் ஹாலில் ஷோகேஸில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். யானையை ஒரு யானை இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை 2 யானைகள் எதிரெதிரே வைக்கிற மாதிரி யானை பொம்மையாக வாங்கிட்டு வந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான்.
அடுத்து ஒரு முக்கியமான பொருள், வெள்ளெருக்குல செஞ்சிருக்கக்கூடிய விநாயகர். இது பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயங்கள்ல இந்த வெள்ளெருக்கு வேர்க்கட்டையில செஞ்ச விநாயகரை விப்பாங்க. வெள்ளெருக்கு வேருக்கு அதீத சக்தி உண்டு. பணவரவை ஈர்க்கக்கூடிய சக்தியும், வீட்ல ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தியும் வெள்ளெருக்கு வேருக்கு இருக்கு. அந்த வெள்ளெருக்கோட வேர் இருக்கு இல்லையா? அந்த வேரோட கட்டையில விநாயகர் உருவம் செஞ்சு கோவில்ல விப்பாங்க. அந்த வெள்ளெருக்கு வேர் விநாயகர உங்க வீட்டோட பூஜை அறையில வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்றது, அதுவும் மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்பவே விசேஷம். அப்படி ஒருவேளை இந்த வெள்ளெருக்கு வேர் கட்டையில செஞ்சிருக்கக்கூடிய விநாயகர் கிடைக்கல அப்படின்னாலும், அதுக்கு மாற்று வழியா நாட்டு மருந்து கடைகள்ல வெள்ளெருக்கு வேர் மட்டும் விக்கும். அந்த வேர் மட்டுமாவது சாஸ்திரத்துக்கு கொஞ்சமா வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில விநாயகர் பாதத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா சந்தனம். சந்தனம் வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது. விநாயகரோட வயிற்று பகுதியில கொஞ்சமா சந்தனம் வைத்து, அதுல ரூ. 1 நாணயத்த வைத்து நம்ம என்ன கேட்கிறோமோ, அது நமக்கு அப்படியே கிடைக்கும். அதனால ஒரு ரூ. 5 ரூ. 10ன்னு சொல்லி எவ்வளோ ரூபாய்க்கு சந்தனம் வாங்க முடியுமோ, அந்த சந்தனம் வாங்கிட்டு வந்து வைக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், அரிசி மாவு. இல்ல கொழுக்கட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய மாவு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அத வாங்கிட்டு வந்து அத நீங்க கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அத வாங்கி பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணி, இனி வரக்கூடிய நாட்களே அத பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா தேங்காய். பூஜைக்கு பயன்படுத்த மாதிரி மட்டை இல்லாத உரித்த தேங்காவை பார்த்து வாங்கிட்டு வந்து, அத பூஜையில வச்சு பூஜை பண்ணாலும், இல்ல அதுக்கப்புறம் அத நீங்க சமையலுக்கு பயன்படுத்தினாலும் சரி, ஒரே ஒரு தேங்காயாவது வாங்கணும். அடுத்ததா அபிஷேக பொருட்கள். பால், தயிர், தேன், இளநீர், விபூதி, சந்தனம் இந்த மாரி பொருட்கள வாங்கி வீட்ல பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத நீங்க பயன்படுத்தலாம். கடைசியா ஒரு முக்கியமான பொருள் வந்து கொள்ளு. அதே மாதிரி உளுந்து. உளுந்து அப்படிங்கிறது ராகுக்கு உகந்தது. கொள்ளு அப்படிங்கிறது கேதுவுக்கு உகந்தது. இந்த 2 பொருட்களையும் ஒரு சிறிய கிண்ணத்துல கொட்டி வைத்து பிள்ளையாருக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி பண்றதால ராகு, கேதுவால ஏற்படக்கூடிய தோஷங்கள், அது மூலியமா வரக்கூடிய கிரக தோஷங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகும். கொள்ளும், உளுந்தும் வாங்கி வைக்கிறது கூடுதல் சிறப்பு. இது இல்லாம கிழங்கு மஞ்சள், மஞ்சள் தூள், மஞ்சள் நிற பூக்கள் இது மாதிரி உங்க தேவைக்கு எது வேண்டுமோ, அது எல்லாத்தையும் மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வாங்குறது உங்க குடும்பத்துக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா உங்க வீட்ல அருகம்புல் இருக்கும். அருகம்புல் இருந்தாலும் பரவாயில்ல. கோவில் வாசல்ல அருகம்புல் வித்தாங்கன்னா, ஒரு அருகம்புல் கட்டு ஒரு ரூ. 10 வாங்கிட்டு வந்து வைக்கிறது விசேஷம் தான். ஏற்கனவே மஞ்சள் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த மஞ்சள கொஞ்சமா பச்சரிசி கூட கலந்து, அத அட்சதை மாரி தயார் செய்து, அது நடுவுல ரூ. 1 நாணயத்த வச்சுட்டு, அத வந்து விநாயகர் பாதத்துல மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வைக்கிறது ரொம்பவே விசேஷம். முடிஞ்சா அன்றைய தினம் 8 எண்ணிக்கையில கொழுக்கட்டை தயார் செய்து, அத உங்க வீட்ல பூஜையில படைச்சுட்டு, அப்படிலாம் கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க படைச்சுட்டு, கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த 8 கொழுக்கட்டையும் சம பங்கா பிரிச்சு குடுக்கறது மூலியமா, உங்க குழந்தைகளோட கல்வி வளர்ச்சி, எதிர்காலம் மேம்படும். அது போக இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள்ல குறைஞ்சது ஒரு 5 பொருட்களாவது மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வாங்கி வீட்ல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. திங்கட்கிழமை காலைல 7:30 9 ராகு காலம், 10:30 யமகண்டம் இருக்கு. 6:15 7:15 நல்ல நேரம். அத விட்டீங்கன்னா 9:15 10:15. இந்த 2 1 மணி நேரங்கள்ல ஏதாவது 1 மணி நேரத்த பயன்படுத்தி, தாராளமா இந்த பொருட்கள வாங்கி வீட்ல வைங்க. கண்டிப்பா பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.